Hi friends, welcome to my channel Sundari Creatives. நம்ம இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் ஒரு சின்ன ஃப்ளவர் மோட்டிவ் பார்க்கலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். ரெண்டு சின்ன சர்க்கிள் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரணுங்கிறதுனால ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் 8 எடுத்திருக்கேன். நீங்கள் ரவுண்ட் ப்ரஷ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பெருசாக எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைன் மேலே இப்படி வச்சு நான் ஒரு ப்ரெஸ் தான் கொடுக்குறேன். இது இன்னுமே நீங்கள் மேலே கொஞ்சம் சின்னதாகவும் கீழேயும் சின்னதாக சென்டரில் மட்டும் பெருசாக வரணுன்னாலும் நம்ம ப்ரஷ்ஷை ஹேண்டில் பண்ணுற மெத்தடில் அப்படி வரும். நான் வந்து நார்மலாக ஒரு ப்ரஷ் மட்டும்தான் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த மோட்டிவ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ளவர் டிசைனை நீங்கள் அழகாக நம்ம சுடிதாரோட பிளைன் டாப்லலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். ஒரு பிகினராக இருக்கோன்னா நம்ம இந்த மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை ஈஸியாக டிசைன் பண்ணிக்கலாம். இது ஒரு சிங்கிள் கலர் ஆரஞ்சு கலர் வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே கூட டபுள் கலரை யூஸ் பண்ணியும் நம்ம ஒர்க் பண்ணலாம். டபுள் கலர் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த எடுத்திருக்க ஒரு கலர் கூட டிப்பில் வந்து லைட்டாக வேறு ஏதாவது கலர் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக ஒயிட் எடுத்துகிட்டு அந்த டிப்பில் ஒயிட் எடுத்துகிட்டு நான் இதை டிசைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டபுள் ஷேடாகவும் நம்ம இதை கொடுக்கலாம். இப்போ நான் ஒயிட் ரொம்ப டிப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால ஒயிட் அதிகமாக இருக்குது. நீங்கள் அந்த கார்னரில் மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒயிட்டும் அந்த ஃபஸ்ட் எடுத்த கலரும் சேர்ந்து நமக்கு மிக்ஸ் ஆகி ஒரு கலர் வரும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.